நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு வெட்டுக்காய பூண்டுன்னு பேருனா, இந்த இந்த பூ இருக்கு இல்லையா, இந்த செடியோட இலை இருக்கு. இந்த இலையை எடுத்து, அதாவது இப்போ வயலில் வேலை செய்கிறாங்களே, இப்போ தான் நமக்கு எடுத்த உடனே எந்த காயம் பட்டாலும் உடனே டாக்டர்கிட்ட ஓடுறோம், ஸ்டிச்சஸ் போடுறோம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அப்போல்லாம் வயலில் வேலை செஞ்சுருப்பாங்க, மம்முட்டியால் வெட்டிடும் மட்டும் காலில் வெட்டிடும். அப்போ பொழந்துடும், சதையே பொழந்துடும் காலில். இல்லை வேறு ஏதாவது அடிபட்டு, கை கால் அடிபட்டு, அந்த மாதிரி காயம் ஏற்பட்டு சதை பொழந்துருக்குது, அந்த மாதிரிலாம் இந்த இலை எப்படியே கசக்குனாலே பாருங்கள், வெறுங்க இலை கசக்குனால தண்ணி ஊற்ற உட்காந்துருக்கு பாருங்கள், சாறு வருது பாருங்கள், தெரியுதுங்களா தண்ணி. இந்த தண்ணி அந்த காயத்தில் ஊற்றிட்டு இந்த இலையை வந்து மேலே வச்சு துணி வச்சு கட்டிடுவாங்க. தண்ணி படாமல் பார்த்துருந்தாலே இந்த உடனே அந்த காயம் 3 நாள் 4 நாள்லேயே ஆறிடும், அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த காயம் ஆறிடும். அதுபோல் அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரியே அப்படியே ஆறிடும், மூடிடும். அந்த நல்லா பொழந்து, அதாவது மண்முட்டியால் ஓங்கி வெட்டின அந்த அது காயமே வந்துட்டு, நம்ம எந்த டிடிலாம் அப்போல்லாம் போடலை, மக்கள் டிடிலாம் போட மாட்டாங்க, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நான் சொல்கிறது 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடந்ததெல்லாம். இப்போயும் சில கிராமங்களில் அந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கிறாங்க சில பேர். ஆனால் எல்லாருமே இப்போ டாக்டர்கிட்ட போகணும், இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு அப்புறம் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி ஆகிடுச்சு. முன்னாடிலாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, தெரியுதுங்க அந்த சாறு. அப்புறம் இதுக்கு இந்த செடிக்கு இன்னொரு பேர் இருக்குது, தாத்தா தலை வெட்டி பூண்டுன்ட்டு. தாத்தா அது வாங்கி தெரியா ஏதாவது சொல்லிவிட்டு சும்மா என்ன பண்ணுவோம், கையில் எடுத்துகிட்டு இந்த செடியை, இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவை அப்படி லேசாக அப்படி ஒரு நிமிஷம் லேசாக தட்டினாலே அந்த பூ தனியாக போயிடும். எங்கள் சரியாக வரலை, இப்படி தட்டினாலே அந்த ஓடிடும். தாத்தா தலை வெட்டி அப்படின்னு பேர். இருங்க, நிறைய முயற்சி பார்க்குறேன், முடியல, இருங்க நிமிஷம். ஓகே, தெரியுதா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம், லேசாக தட்டுவோம், ஒரு நிமிஷம். சரியான வட்டம் கிடைக்கல. எப்படி தட்டினாலே அது பூ தனியாக போயிடுச்சு பாருங்கள், இல்லை மொத்தமாக போயிடுச்சு. இந்த தலை மட்டும் இந்த இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் மட்டும் தனியாக போகும். இப்படி லேசாக தட்டினாலே வேகமாக தட்டினா போகும். நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு பண்ணுறதுனால சரியாக வரலை, நான் அடுத்த பதிவில் செஞ்சு காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த வெட்டுக்காய் பூண்டு, தாத்தா தலைவட்டி பூண்டுன்னு சொல்லுவாங்க, கிணத்தடி பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் வட்டார வழக்கில் ஒவ்வொரு பேர் இருக்குது. இது தஞ்சை மாவட்டம் இந்த பகுதியிலலாம் வெட்டுக்காய் பூண்டு, கிணத்தடி பூண்டுன்னு சொல்கிறது. ஓகே, இதை பற்றி விளக்கமாக அடுத்த பதிவு நம்ம வேணால் பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.